இரண்டாம் வில்லியம் வில்லியம் ஆஃப் இங்கிலாந்து ஆழமான ஆய்வறிக்கை. இரண்டாம் வில்லியம் பொதுவாக வில்லியம் ரூபஸ் செந்திர வில்லியம் என்று அழைக்கப்படுபவர் இங்கிலாந்தை ஆண்ட நார்மன் வம்சத்தின் இரண்டாவது அரசர் ஆவார். இவர் கி 1087 முதல் 1100 வரை ஆட்சி செய்தார். இவரது ஆட்சி காலம் அரசியல் சதித்திட்டங்கள், இராணுவ வெற்றிகள் மற்றும் மர்மமான மரணம் ஆகியவற்றால் இங்கிலாந்து வரலாற்றில் மிகவும் பேசப்பட்ட ஒன்றாக உள்ளது. 1. பின்னணி மற்றும் வாரிசுரிமை. பேக்ரவுண்ட் அண்ட் சக்சஷன். பெற்றோர் இங்கிலாந்தை வென்ற மாவீரரான முதலாம் வில்லியம் த கொங்கரர் மற்றும் பிளாண்டர்ஸ் மாடில்டா தம்பதியினரின் மூன்றாவது மகனாவார். புனைப்பெயர் காரணம். இவருக்கு ரூபஸ் லத்தீன் மொழியில் சிகப்பு என்ற பெயர் வர காரணம் இவரது செந்திரமுடி அல்லது சிவந்த முகமாகும். அரியணை ஏறுதல். முதலாம் வில்லியம் தன் மூத்த மகன் ராபர்ட் சொர்போச ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இங்கிலாந்தை இரண்டாம் வில்லியத்திற்கும் நார்மண்டி பகுதியை ராபர்ட்டுக்கும் பிரித்துக் கொடுத்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு செப்டம்பர் 26, 1087 அன்று வில்லியம் இங்கிலாந்தின் அரசராக முடிசூட்டிக் கொண்டார். 2. உள்நாட்டு அரசியல் மற்றும் கிளர்ச்சிகள். ரவோல்ட்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். இரண்டாம் வில்லியம் அரியணை ஏறியவுடன் தனது ஆட்சியை நிலைநிறுத்த பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 1088 நார்மன் கிளர்ச்சி. முதலாம் வில்லியமின் மறைவுக்கு பிறகு நார்மன் பிரபுக்கள் பலரும் இங்கிலாந்தும் நார்மண்டியும் ஒரே ஆட்சியின் கீழ் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். இதனால் ராபர்ட் குர்தோஸை அரசராக்கும் என்றனர். ஆனால் வில்லியம் ஆங்கிலேய படைகளின் உதவியோடு இக்கிளர்ச்சியை வெற்றிகரமாக அடக்கினார். கடுமையான வரி விதிப்பு. தனது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் கோட்டைகளை கட்டுவதற்கும் இவர் மக்களிடமும் திருச்சபையிடமும் அதிகளவில் வரி வசூலித்தார். இதனால் இவர் ஒரு கொடுங்கோலராக கருதப்பட்டார். 3. வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் விரிவாக்கம். ஃபாரன் பாலிசி மற்றும் எக்ஸ்பான்ஷன். நார்மண்டியை கைப்பற்றுதல். தனது மூத்த சகோதரர் ராபர்ட் முதல் சிலுவை போருக்கு ஃபார்ஸ் க்ரூசேட் செல்ல தயாரான போது பணத் தேவைக்காக நார்மண்டி பகுதியை வில்லியமிடம் அடமானமாக தந்தார். இதன் மூலம் வில்லியம் நார்மண்டியின் கட்டுப்பாட்டையும் பெற்றார். ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸ். ஸ்காட்லாந்து மன்னர் மால்கம் தோற்கடித்து அவரை தனக்கு அடிபணியச் செய்தார். மேலும் வேல்ஸ் மற்றும் கம்பர்லேண்ட் பகுதிகளிலும் நார்மன் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினார். 4. திருச்சபையுடன் மோதல்கள். கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் த சார்ஸ். இரண்டாம் வில்லியம் தேவாலயங்களின் சொத்துக்களை சுரண்டுவதிலும் மதகுருமார்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதிலும் தீவிரமாக இருந்தார். பேராயர் லான்பிராங்கின் மறைவுக்கு பிறகு 1089 பல தேவாலய பதவிகளை நீண்ட காலம் காலியாகவே வைத்துவிட்டு அவற்றின் வருமானத்தை அரச நிதிக்கு பயன்படுத்திக் கொண்டார். கேண்டர்பரி பேராயரான செயின்ட் ஆன்சல்ம் உடன் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டார். இதனால் திருச்சபையின் கடும் எதிர்ப்பை சம்பாதித்தார். 5. மர்மமான மரணம். த மிஸ்டீரியஸ் டெத். தேதி மற்றும் இடம். ஆகஸ்ட் 2, 1100 அன்று ஹாம்ஷயர் பகுதியில் உள்ள நியூ ஃபாரஸ்ட் காடுகளில் வேட்டையாடிக் கொண்டிருந்த போது அவர் கொல்லப்பட்டார். மரணம் எப்படி நிகழ்ந்தது? வால்டர் டைரல் என்ற பிரபு எய்த அம்பு தவறுதலாக வில்லியமின் நெஞ்சில் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்பட்டது. சதிகள். இது ஒரு விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட கொலையா என்ற சந்தேகம் இன்றளவும் நிலவுகிறது. குறிப்பாக அவரது தம்பியான ஹென்றி இந்த விபத்திற்கு பிறகு உடனடியாக அரச கருவூலத்தை கைப்பற்றி அவசரமாக தன்னை அரசராக முடிசூட்டிக் கொண்டதால் இது ஒரு கொலை சதி என்ற வரலாற்று வாதம் வலுவாக உள்ளது. 6. வரலாற்று மதிப்பீடு. ஹிஸ்டோரிக்கல் லெகசி. வரலாற்று புள்ளிட்டர ஆசிரியர்கள் இரண்டாம் வில்லியமை ஒருபுறம் திறமையான தளபதியாகவும் ராஜதந்திரியாகவும் பார்த்தாலும் மறுபுறம் மத மற்றும் தார்மீக நெறிமுறைகளை மதிக்காத பணத்தாசை பிடித்த ஒரு கொடூர ஆட்சியாளராகவே சித்தரிக்கின்றனர். இருப்பினும் இங்கிலாந்தின் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் நிர்வாக ஒருமைப்பாட்டிற்கும் இவரது பங்கு மிக முக்கியமானது. இவர் கட்டிய புகழ்பெற்ற வெஸ்ட்மின்ஸ்டர் ஹால் இவரது கட்டிடக்கலை மற்றும் அதிகாரத்திற்கு சிறந்த சான்றாகும். வில்லியம் ரூபஸ் 2 இங்கிலீஷ் மோனார்க்ஸ் அனிமேட்டட் ஹிஸ்டரி டாக்குமெண்ட்ரி. இங்கிலாந்தின் இரண்டாவது நார்மன் மன்னரான இரண்டாம் வில்லியம் ரூபஸ் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது ஆட்சிக்கால நிகழ்வுகளை பற்றிய ஆவணப்பட காட்சிகளை காண இந்த இணைப்பை பயன்படுத்தலாம். சம்பந்தப்பட்ட மூவர் யார்? இவன் இரண்டாம் வில்லியம் ரூபஸ் இங்கிலாந்தின் நார்மன் வம்ச மன்னர். ஆட்சி 1087 முதல் 1100 வரை. அந்த அம்பு எய்தவன் வால்டர் டைரல் பிரெஞ்சு பிரபு மற்றும் வில்லியமின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். நியூ ஃபாரஸ்ட் காட்டில் வில்லியம் கொல்லப்பட்ட சம்பவத்தின் போது உடன் இருந்தவர். அடுத்து முடிசூட்டிக் கொண்டவன் முதலாம் ஹென்றி இரண்டாம் வில்லியமின் இளைய சகோதரர். வில்லியம் இறந்த சில மணி நேரங்களிலேயே அவசரமாக அரியணையை கைப்பற்றியவர். 1. இவர்களுக்கிடையேயான உறவுமுறை என்ன? வில்லியம் மற்றும் ஹென்றி இருவரும் இங்கிலாந்தை வென்ற முதலாம் வில்லியம் த கொங்கர மன்னரின் மகன்கள், அதாவது முறையே அண்ணன் தம்பிகள். ஆனால் இவர்களுக்குள் அரியணை மற்றும் நார்மண்டி நிலப்பகுதிகள் மீதான அதிகார போட்டி எப்போதும் உண்டு. வில்லியம் மற்றும் வால்டர் டைரல் என்பவர் ஒரு நார்மன் பிரபு மற்றும் நிலப்பிரபு ஆவார். இவர் வில்லியமின் அரசவையில் செல்வாக்கு மிக்கவராக இருந்ததோடு அவரது வேட்டை நண்பராகவும் அரசியல் கூட்டாளியாகவும் வலம் வந்தவர். 2. அன்றும் நடந்ததும். சந்தேகத்தின் நிழலும். த நியூ ஃபாரஸ்ட் இன்சிடென்ட். ஆகஸ்ட் 2, 1100 இங்கிலாந்தின் ஹாம்ஷயர் பகுதியில் உள்ள நியூ ஃபாரஸ்ட் காடுகளில் இரண்டாம் வில்லியம் தனது சகாக்களுடன் வேட்டையாட சென்றார். இந்த வேட்டைக்குழுவில் இளையவரான ஹென்ரியும் உடனிருந்தார். அந்த மரண அம்பு. வில்லியம் ஆச்சரியமாக ஒரு மானை நோக்கி அம்பு எய்தார். அந்த மான் காயம்பட்டு ஓட வில்லியம் அதை பின்தொடர்ந்து ஓடினார். அதே நேரம் அங்கே மற்றொரு மானை குறிபார்த்து வால்டர் டைரல் எய்த அம்பு தவறுதலாக அல்லது எதிர்பாராத விதமாக வில்லியமின் நெஞ்சில் பாய்ந்து அவர் அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். உடனடி தப்பியோட்டம். மன்னர் இறந்ததுமே வால்டர் டைரல் எந்த விசாரணையையும் எதிர்கொள்ளாமல் உடனடியாக பிரான்சு நாட்டுக்கு தப்பியோடினார். அவர் மீண்டும் இங்கிலாந்து வண்ணம் விதிக்கவே இல்லை. 3. அண்ணன் மறைவுக்கு பின் தம்பி செய்த அரசியல் தந்திரம். ஹென்ரிஸ் பவர் கிராப். மன்னர் இரண்டாம் வில்லியம் காட்டில் இருந்து கிடந்த அந்த தருணம் அவரது தம்பி ஹென்ரிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்தது. அண்ணனின் உடல் காட்டில் கிடந்தபோது ஹென்றி சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் வின்செஸ்டர் நகருக்கு குதிரையில் பறந்தார். அங்குள்ள அரச கருவூலத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அதன் பிறகு உடனடியாக லண்டனுக்கு விரைந்த அவர் பிரதான பிரபுக்களின் ஆதரவை திரட்டி வில்லியம் இருந்து வெறும் 3 நாட்களுக்குள் ஆகஸ்ட் 5, 1100 தன்னை இங்கிலாந்தின் புதிய மன்னராக முதலாம் ஹென்றி முடிசூட்டிக் கொண்டார். வில்லியமின் உண்மையான வாரிசான மூத்த அண்ணன் ராபர்ட் சொர்போச அப்போது முதல் சிலுவை போரில் பாலஸ்தீனத்தில் இருந்தார். இதை பயன்படுத்திக் கொண்டு ஹென்றி அவசரமாக அரியணையை கைப்பற்றினார். 4. இவர்களுக்குள் பகையும் சதித்திட்டமும் இருந்ததா? த கான்ஸ்பிரசி தியரிஸ். வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் இது ஒரு விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட கொலையா என்ற விவாதம் நூற்றாண்டுகளாக நீடிக்கிறது. இதற்கான சாத்தியக்கூறுகள் 2 கோணங்களில் பார்க்கப்படுகின்றன. இது ஒரு திட்டமிட்ட படுகொலையா? ஹென்றி மற்றும் டெரல் கான்ஸ்பிரசி. சந்தேகத்தின் அடிப்படையில் வால்டர் டைரல் எய்த அம்பு தவறுதலாக பாய்ந்தது என்று கூறப்பட்டாலும் ஹென்றி அந்த நேரத்திலேயும் அதே காட்டில் உடனிருந்தது பல சந்தேகங்களை எழுப்பியது.
யாருக்கு லாபம்? ஸ்வே பொனோ இந்த விபத்தால் அதிகப்படியான பலனை பெற்றவர் ஹென்றி மட்டுமே. அண்ணன் இறந்த உடனே கருவூலம் கைக்கு வந்தது, தாமதமின்றி கிரீடமும் கிடைத்தது. டைரல் தப்பியோடியதும் தண்டிக்கப்படாததும், வால்டர் டைரல் பிரான்சுக்கு தப்பியோடியதும், புதிய மன்னரான ஹென்றி அவரை பிடிக்கவோ அல்லது தண்டிக்கவோ எந்த ஒரு தீவிர முயற்சியும் எடுக்காதது பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. டைரல் ஹென்ரியின் தூண்டுதலின் பேர்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்ற வாதம் இதன் அடிப்படையில் தான் எழுகிறது. இது ஒரு இயற்கையான விபத்தா? ஆக்சிடென்ட் தியரி. நவீன கால வரலாற்று ஆய்வாளர்கள் எம்என்சிடபிள்யூ ஹொலஸ்ட் போன்றோர் இதை ஒரு விபத்து என்றே வாதிடுகின்றனர். அந்த கால நார்மன் அரச குடும்பத்தில் காடுகளில் வேட்டையாடும் போது விபத்துகள் ஏற்படுவது சாதாரணமான ஒன்று. சில உண்மையில் வில்லியமின் தந்தை முதலாம் வில்லியமின் மற்றொரு மகனும் கூட இதே நியூ ஃபாரஸ்ட் காடுகளில் தான் ஒரு வேட்டை விபத்தில் இறந்துள்ளார். ஹென்றி அவசரமாக ஆட்சிக்கு வந்தது கொலையை மறைக்க அல்ல. அப்போது நாட்டை ஆள வலுவான தலைவர் இல்லாவிட்டால் குழப்பம் ஏற்பட்டு நாடே சீரழிந்துவிடும் என்பதால் அவசர பாதுகாப்பு நடவடிக்கையாகவே அவர் உடனடியாக முடிசூட்டிக் கொண்டார். வால்டர் டைரல் தன் வாழ்நாள் முழுவதுமே தான் மன்னரை கொல்லவில்லை என்றும் அது ஒரு எதிர்பாராத விபத்துதான் என்றும் அடித்து கூறினார். ஹென்றி தன் மீது பழிவந்துவிடும் என்ற பயத்தில் தான் டைரலை உடனடியாக கைது செய்யாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். முடிவுரை கன்க்ளூஷன். இரண்டாம் வில்லியனுக்கும் வால்டர் டைரலுக்கும் நேரடியான தனிப்பட்ட பகை எதுவும் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் இல்லை. அவர்கள் நெருங்கிய நண்பர்களாகவே வலம் வந்தனர். ஆனால் வில்லியமுக்கும் அவரது தம்பி ஹென்றிக்கும் இடையே அரியணை அதிகாரம் தொடர்பான அரசியல் போட்டி இருந்திருக்கிறது. காட்டில் நிகழ்ந்த அந்த மரண அம்பு சம்பவம் ஒரு விபத்தாக இருக்கவே அதிக வாய்ப்புள்ளது. இருப்பினும் அந்த விபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மின்னல் வேகத்தில் அதிகாரத்தை கைப்பற்றிய தம்பி ஹென்றியின் அரசியல் தந்திரம் இதை ஒரு நூற்றாண்டுகளின் மர்மமான அரசியல் கொலையாக மாற்றிவிட்டது என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் முடிவாகும். அம்பு எய்திய வால்டர் டைரல் ஒல்டெட்டிரல் என்பவருக்கு இதனால் எந்தவிதமான நன்மையும் கிடைக்கவில்லை. மாறாக அவர் பல சிக்கல்களையும் நாடு கடத்தப்பட்ட நிலையையும் தான் எதிர்கொண்டார். வரலாற்று ரீதியாக அவருக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் மற்றும் நிலவரங்கள் இதோ. நாட்டை விட்டு தப்பியோட்டம். மன்னர் இறந்ததுமே அவர் மீது கொலைப்பழி அல்லது கோபத்தின் கோரமுகம் திரும்புமோ என்ற பயத்தில் வால்டர் டைரல் உடனடியாக பிரான்சு நாட்டுக்கு தப்பியோடினார். அதன் பிறகு அவர் எப்போதுமே இங்கிலாந்து மண்ணம் மிதிக்கவே இல்லை. சொந்த நிலங்களை இழக்கும் அபாயம், அவர் இங்கிலாந்தில் வைத்திருந்த சில சொத்துக்கள் மற்றும் உரிமைகள் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இருப்பினும் புதிய அரசனான ஹென்றி அவர் மீது நேரடியான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. வாழ்நாள் முழுவதையும் குற்ற உணர்ச்சியுடனும் பயத்துடனும் கழித்தல். தான் மன்னரை கொல்லவில்லை, அது ஒரு விபத்து என்று தன் வாழ்நாள் முழுவதும் பல இடங்களிலும் அவரிடம் விசாரித்தவர்களிடம் விளக்கமளித்துக் கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. எனவே இந்த சம்பவத்தால் அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருள் ரீதியாகவோ வால்டர் டைரலுக்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. மாறாக இங்கிலாந்தின் அரசனாக மாறிய இளைய சகோதரர் ஹென்றிக்கு மட்டுமே அரியணையும் கருவூலமும் கிடைத்தது. இது ஒரு விபத்தே. இரண்டாம் வில்லியமின் மரணம் குறித்த நீதித்துறை மற்றும் வரலாற்று ஆய்வறிக்கை. நீங்கள் முன்வைத்த தீர்ப்பு இது திட்டமிட்ட கொலை அல்ல, ஒரு விபத்தே நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் தரவியல் நிபுணர்களின் கூற்றுகளோடு மிகச்சரியாக பொருந்தி போகிறது. ஒரு நீதிபதியின் இருக்கையில் அமர்ந்து இந்த வழக்கை பரிசீலித்தால் கிடைக்கும் சாட்சியங்கள் மற்றும் காரணிகளின் அடிப்படையில் இந்த தீர்ப்புக்கான ஆழமான விரிவான ஆய்வறிக்கை இதோ. நீதிபதி முன் உள்ள வழக்கு விவரங்கள். த கேஸ் பிரீஃப். குற்றம் சாட்டப்பட்டவர் சம்பந்தப்பட்டவர் வால்டர் டைரல் ஒல்டெட்டிரல். பாதிக்கப்பட்டவர் இரண்டாம் வில்லியம் ரூஃபஸ். நிகழ்வு நடந்த இடம் நியூ ஃபாரஸ்ட் காடு, நியூ ஃபாரஸ்ட், இங்கிலாந்து. தேதி ஆகஸ்ட் 2, 1100. முன்வைக்கப்படும் தீர்ப்பு குற்றமிழைக்கும் நோக்கம் மென்ஸ் ராய் இல்லாத ஒரு தற்செயலான விபத்து, ஆக்சிடென்டல் ஹோமசைட், மிஸ்அட்வென்ச்சர். 1. தடயவியல் மற்றும் சூழ்நிலை சான்றுகள், ஃபரன்சிக் மற்றும் சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். ஒரு வழக்கில் குற்றச்சாட்டை நிரூபிக்க கொலை செய்யும் நோக்கம் அண்டென்ட் மிக முக்கியம். ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த நோக்கத்திற்கான சான்றுகள் எங்கும் இல்லை. வேட்டைச் சூழலின் இயல்பு. நியூ ஃபாரஸ்ட் என்பது அடர்ந்த காடு. அங்கு மன்னரும் அவரது பிரபுக்களும் மான்களை வேட்டையாட சென்றிருந்தனர். வேட்டையாடும் போது வளைந்து ஓடும் விலங்குகளை நோக்கி அவசரமாக அம்பு எய்வது என்பது அந்த கால வழக்கமான ஆபத்து நிறைந்த ஒரு விளையாட்டு. அங்கு இலக்கு தவறுவது என்பது எப்போது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய சாத்தியமே. மன்னரின் மரண சூழல். வில்லியம் குறிப்பார்த்து எய்தமான் ஓடியபோது அதை பின்தொடர்ந்து வில்லியம் எதிர்பாராத விதமாக வால்டர் டைரல் குறிவைத்த திசைக்கு சென்றுள்ளார். அதாவது டைரல் மானை நோக்கித்தான் அம்பு விட்டாரே ஒழிய வில்லியமை நோக்கி அல்ல. வம்சாவழி விபத்து வரலாறு. வில்லியமின் குடும்பத்தினருக்கு நியூ ஃபாரஸ்ட் காட்டில் விபத்து ஏற்படுவது புதிதல்ல. இதற்கு முன்பு வில்லியமின் அண்ணன் ரிச்சர்டும் இதே காட்டில் நடந்த ஒரு விபத்தில் தான் உயிரிழந்தார். எனவே இக்காட்டின் இயற்கையான ஆபத்து சூழல் இந்த விபத்தை உறுதிப்படுத்துகிறது. 2. யாருக்கு லாபம்? ஸ்வே பொனோ என்ற கோணம். குற்றவியல் விசாரணைகளில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான விதி இது. இந்த விபத்தால் யாருக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்தது என்பதை பார்த்தால் உண்மை விளங்கும். வால்டர் டைரலுக்கும் இங்கிலாந்தின் அரியணைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவருக்கு இதனால் எந்த ராஜபோகமோ பதவியோ கிடைக்கவில்லை. மாறாக அவர் தன் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வாழ்நாள் முழுவதும் தலைமறைவாகவும் பயத்துடனும் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் இந்த விபத்தின் மூலம் மிகப்பெரிய பலனை பெற்றவர் வில்லியமின் தம்பி முதலாம் ஹென்றி மட்டுமே. அண்ணன் இறந்த சில மணி நேரங்களில் கருவூலத்தை கைப்பற்றி கிரீடத்தை சூடிக்கொண்டவர் அவர்தான். ஒருவேளை இது டைரல் மற்றும் ஹென்ரியின் கூட்டு சரியாக இருந்திருந்தால் டைரல் பிரான்சுக்கு தப்பியோடிய பிறகு ஹென்றி அவரை தேடிப்பிடித்து தண்டித்திருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் வெகுமதி அளித்து தன் அருகில் பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனால் ஹென்றி டைரலை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. 3. வால்டர் டைரலின் எதிர்வினை. த பிஹேவியர் ஆஃப் த அக்யூஸ்ட். குற்றம் செய்தவர்கள் பொதுவாக தப்பிக்க முயல்வார்கள் அல்லது பொய்களை பேசுவார்கள். ஆனால் டைரலின் செயல்பாடு முற்றிலும் வேறுபட்டது. அவர் பிரான்சுக்கு தப்பியோடியது பயத்தினால்தான். மன்னர் இறந்து கிடந்த அந்த சூழலில் சுற்றி இருந்தவர்கள் தன்னைத்தான் கொலையாளியாக கைது செய்வார்கள் என்ற அச்சத்தில் அவர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறினார். பிற்காலத்தில் தான் வயதான காலத்தில் சர்ச்பாதிரியார்கள் மற்றும் நண்பர்களிடம் சத்தியம் செய்து அடித்துச் சொன்னார், நான் அன்று வில்லியமை பார்க்கவே இல்லை, என் நம்பு அவ பாயும் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை, அது ஒரு விபத்து. ஒரு உண்மையான படுகொலை செய்த கொலையாளி தனது மரண தருவாயிலும் அல்லது வாழ்நாள் முழுவதிலும் இந்தளவுக்கு தீவிரமாக அதை ஒரு விபத்து என்று மறுக்க வேண்டிய அவசியமில்லை. இறுதி தீர்ப்பு ஃபைனல் வார்டக். மேற்கண்ட அனைத்து சாட்சிகளையும் சூழ்நிலைகளையும் வரலாற்று பின்னணியையும் ஒரு நடுநிலையான நீதிபதியின் பார்வையில் ஆராயும் போது இந்த வழக்கின் அடிப்படையில் வால்டர் டைரல் மீது சுமத்தப்பட்ட படுகொலை அல்லது சதித்திட்ட குற்றச்சாட்டுகள் எங்குமே நிரூபிக்கப்படவில்லை. வில்லியமின் மரணம் என்பது அடர்ந்த காட்டில் நடந்த ஒரு எதிர்பாராத வேட்டை விபத்து, ஆக்சிடென்டல் டெத் மட்டுமே என்று இந்த நீதிமன்றம் திட்டவட்டமாக தீர்ப்பளிக்கிறது. இந்த விபத்தை அரசியல் ஆதாயத்திற்காக தம்பி ஹென்றி சாதுரியமாக பயன்படுத்திக் கொண்டாரே தவிர வால்டர் டைரல் இதில் ஒரு கைகால் தெரியாத அப்பாவி பலியாடு ஸ்கெப்கோட் என்பதே வரலாற்று தரும் இறுதி உண்மையான நீதி. வரலாற்று ஆய்வுகளால் நமக்கு ஏற்படும் நன்மைகள். அரசியல் தந்திரங்களை புரிந்து கொள்ளுதல். ஒரு ஆட்சியாளரின் மரணம் எவ்வாறு உடனடியாக அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதை அறிய முடிகிறது. இரண்டாம் வில்லியமின் மறைவுக்கு பின் தம்பி ஹென்றி மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அதிகாரத்தை கைப்பற்றிய நிகழ்வு இடைக்கால ஐரோப்பிய அரசியலின் அதிகார போட்டியை தெளிவாக புரிய வைக்கிறது. வரலாற்று உண்மைகளை பிரித்தறிதல். இது ஒரு விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா என்ற நூற்றாண்டு கேள்வியை ஆராய்வதன் மூலம் வரலாற்றை வெறும் மேலோட்டமாக படிக்காமல் யாருக்கு இதில் லாபம்,
ஸ்வே பொனோ என்ற கோணத்தில் ஆழமாக அலசும் திறனை இது வளர்க்கிறது. மனித உளவியலின் வெளிப்பாடு. நட்பு வட்டாரங்களுக்குள் அதிகார வெறியும் பேராசையும் எவ்வாறு துரோகங்களையோ அல்லது சந்தேகங்களையோ உருவாக்குகின்றன என்பதை வரலாற்றின் வழியாக நாம் ஒரு பாடமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது.